உலகெங்கும் வாழும் ஃபோக்கஸ் ஆன்மீகம் அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைச்சவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலேயே நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகினோம், பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமே, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கரபுத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கரபுத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. என் நெஞ்சிற்கினிய கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும் நாங்கள் பாருங்க, அத்தனையும் கிடைக்கும். ஒரு மனித வாழ்க்கையில் என்ன வேணுங்க, நல்ல காசு பணம் வேணும், நல்ல அறிவு வேணும், நல்ல படிப்பு வேணும். வாழ்க்கையில் வரக்கூடிய காசு பணத்தை காப்பாற்றுறதுக்கு கூட இந்த படிப்பு தான் உதவும் நமக்கு. இன்னொரு பக்கம் தைரியம் வேணும். தைரியம் இல்லாததுனால வாழ்க்கை இழக்கிறவங்க பல பேர். இந்த 3 வேணுங்க, 3 வேணும். எனக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா, அந்த சரஸ்வதியுடைய அனுக்கிரகம் அறிவை தரும், துர்க்கையுடைய அனுக்கிரகம் தைரியத்தை தரும், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் செல்வச் செழிப்பை தரும். 3ம் சேர்ந்து, அந்த 3 தேவியரும் சேர்ந்து உங்களுக்கு அருள் புரியக்கூடிய காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. எப்படி வெற்றிங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி,
சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற போது நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. சனி வக்கர சனி. ஒரு வருமானத்தை இழந்திருந்தீங்கன்னா மீண்டும் வந்து சேரும். ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போட சொல்லிலாம் கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சம்மதிக்காதீங்க. வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். இன்னும் உயர் அதிகாரிகள் சில விஷயத்தில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஒரு பேங்கிங் செக்டார்லேயே ஒர்க் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கையெழுத்து போட சொல்கிறாங்க. உயரதிகாரி சொல்கிறாருன்னு சொல்லி தப்பான விஷயத்துக்கு ஆமோதிச்சு கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா பிற்காலத்தில் விசாரணை வளையத்தில் மாட்டுவீங்கன்னு இருக்குது. அது தேவையா உங்களுக்கு? கும்பராசிக்காரங்க அதனால கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது செய்யக்கூடாது. ஆனால் பெரிய வருமானம் தேவைப்படுது, குடும்பத்தில் கடன் அதிகமாக இருக்குது, எப்படிங்க தப்பிச்சு வருது? இப்போ கடன் எல்லாம் அடைபடும். எவ்வளோ யோகம் பாருங்க, எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அடைபடும். அந்த அனுக்கிரகத்தை இறைவன் பண்ணுறார். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் ஏற்படும், புதிய பொறுப்புகளெல்லாம் எடுத்து செய்வீங்க, விரும்பி வேலை மாற்றம் செய்துக்கிடுவீங்க. அந்த அமைப்பு இருக்குது. ஹெல்த் பாதிப்பு பல குடும்பங்களில் இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் அந்த ஹெல்த்துக்குள்ள மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரம். புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் கும்பராசிக்கு இப்போ உண்டு. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல காசு பணத்தை கொடுத்துடும். ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு என்ன தொழில் செய்யணுமோ அந்த தொழில் இப்போ நீங்கள் தொடங்கலாம். பெரிய பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். சில பேர் கேட்குறாங்க, வேலைக்காக நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானா நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பயன்படுத்துங்க. சார் என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும், கடன் வாங்கலாமா? தைரியமாக கடன் வாங்குங்க, பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. இந்த நேரத்தில் கடன் வாங்கினா கடனை அடைக்க முடியும், தைரியமாக கடன் வாங்குங்க. சர்வீஸ் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ கொடுக்கும். வயத்தில் கொழுப்பு அடைக்கிறது, அதெல்லாம் அந்த அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடலாம். தனம் தரும், கல்வி தரும், நல்ல மனசு தரும் சொல்லிட்டேன். பெரிய ஒரு எதிர்காலத்தை இந்த சனி வக்கர பயிற்சி காலம் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. இந்த நேரத்தில் யாரை வழிபடணும், யாரை வழிபட்டால் நமக்கு பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடையம்மன். சென்னையில் திருவொற்றியூரில் வடிவுடையம்மன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். அந்த வடிவுடையம்மனை சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க, வணங்கி பாருங்கள். கோயிலில் 4 முறை நீங்கள் கோயிலை சுற்றி வாங்க, வடிவுடையம்மனை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், குடும்ப கஷ்டம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மாறும், நன்மைகள் நிகழும். செய்து பாருங்கள், வெற்றி காணுங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும்.
9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கரசனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.